ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. முத்துவேல போய் பார்த்துட்டு அம்மாச்சிலேருந்து அவங்களுடைய வீட்டுக்காரிலேருந்து எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. "என்னடா முத்து, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீ சொல்லாம மறைச்சிட்டியேன்றாங்க." பாண்டியன் இருந்துட்டு எல்லாரும் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிப்போச்சு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா, உங்களுக்கு கேன்சர் இருக்காப்பா. என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியலப்பான்ட்டு" எமோஷ்னலா ஃபீல் பண்றாங்க. ராஜி, "எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ அழுகாதம்மான்றாங்க." "அப்பா, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்களேப்பான்றாங்க." "இங்க பாரும்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா நீ தேவையில்லாம எல்லாத்தையும் நெனச்சு பயப்படாத. அப்பா நல்லாதாம்மா இருக்கேன்றாங்க." "அப்பா, நல்லா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே உங்கள பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனையில வந்து நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்களேப்பா" அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோட இருக்காங்க. உடனே வந்து கதிர்கிட்ட சண்டை போடுறாங்க. "என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க சொல்லவே இல்லையே கதிருன்றாங்க." மாமா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாரு. மாமா சத்தியம் வாங்கினதையும் மீறி என்னால சொல்ல முடியல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் என்ன காப்பாத்திட்டாங்கம்மான்றாங்க. இன்னும் 2 இதுதான் இருக்கு. அத தாண்டிட்டேன்னா அப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னுவாங்க." சக்திவேல் அழுகுறாங்க. "அண்ணே, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்து உங்களுக்கு மேலும் மேலும் நான் கஷ்டத்த குடுத்துட்டு இருந்தேன் அண்ணே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே" அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "டேய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்றாங்க." "இல்லண்ணே, என்ன இருந்தாலும் உங்கள நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்றாங்க. உங்கள இந்த அளவுக்கு நான் காயப்படுத்தியிருக்கவே கூடாதுண்ணே" அப்படின்ட்டு மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. "இப்படி உங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கு. ஆனா அது தெரியாம உங்கள மீறி நெறைய விஷயங்கள நான் பேசியிருக்கேன். அதனால நீங்க எவ்வளோ உடைஞ்சு போயிருப்பீங்க. என்ன மன்னிச்சுருங்கண்ணே" அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. "எனக்கு ஒண்ணும் இல்லடா. நீங்க சும்மா எல்லாம் மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன்ற" மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல சக்திவேலுருந்து எல்லாருமே முத்துவேல் கிட்ட ஃபீல் பண்றாங்க. அப்புறமா டாக்டர் வந்து "ஒரு பிரச்சனை இல்ல. இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்கு. அத தாண்டிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல. அதுவரைக்கும் இவர கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவருக்கு அதிர்ச்சியான செய்தி எதுவுமே சொல்லாம அவர வந்து ஃபீல் பண்ணாத அளவுக்கு நீங்க சந்தோஷமா பார்த்துக்கணுன்ற" மாரி டாக்டர் சொல்றாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.